ஆஸ்ட்ரோ டிகிரி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமூக சந்தேகம், மாதங்களின் மகிமை மற்றும் பண்டிகை கொண்டாட்டம் அப்படிங்கிற வெவ்வேறு தலைப்புகளில் ஜோதிடவேந்தர் எட்டயபுரம் கோபிகிருஷ்ணன் ஐயா அவர்களிடம் நமக்கு உள்ள சந்தேகத்தையும் சிறப்பு அம்சங்கள், மாதங்களின் சிறப்பு அம்சங்களையும் கேட்டு தெரிந்து கொண்டு வருகிறோம். ஆல்ரெடி கார்த்திகை மாதத்தை பற்றி ஐயா கிட்ட விளக்கம் கேட்டிருந்தோம். அதோட சிறப்புகள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். இப்போ மார்கழி மாதத்துக்கு உண்டான விளக்கங்களை, சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். சார், இந்த மாதங்களின் மகிமை அப்படிங்கிற டாப்பிக்கில் உங்கள்கிட்ட லாஸ்ட் டைம் கார்த்திகை மாதத்தை பற்றி கேட்டிருந்தோம் சார். நீங்கள் அருமையான விளக்கம் கொடுத்துருந்தீங்க சார். இப்போ மார்கழி மாதம் வருதுங்க சார். மார்கழி மாதத்திலோட மகிமைகள்லாம் என்ன, சிறப்பம்சங்கள் என்ன, என்னென்னலாம் முக்கியமான நாட்கள் வருது, எப்படி அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்குனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். கிருஷ்ண பகவான் பகவத்கீதையிலே மாதங்களில் நான் மார்கழின்னு சொல்றாரு. அதாவது இந்த தனுசு ராசியில சூரியன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலம் மார்கழி மாதம். அதை தான் தனுர் மாதம் சொல்லுவாங்க. 12 ராசியிலேயே ராசியோட பேரை சொல்லி அழைக்கிற மாதம் இந்த ஒன்று தான், இந்த மார்கழி ஒன்று தான். இப்போ மார்கழி பிறப்பணிக்கு பஞ்சாங்கத்தில் தனுர் மாத பூஜை ஆரம்பம் அப்படின்னு போடுவாங்க. தனுர் மாத பூஜை ஆரம்பம்னு போடுவாங்க. இந்த தனுர் மாத பூஜையில் இதில் எப்படின்னா, இந்த போன தடவை நம்ம என்ன சொல்லியிருந்தோம், கார்த்திகை மாதம் தமிழ் வருடம் என்னைக்கு பிறக்குதோ அதே கிழமையில கார்த்திகை மாதம் பிறக்கும்னு சொல்லியிருந்தோம். அதேமாதிரி தமிழோட என்ன கிழமையில் பிறக்கோ அதுக்கு 2வது கிழமையில மார்கழி பிறக்கும். மார்கழி 1ஆம் தேதி. இந்த வருஷம் விசுவாச வருடம் தமிழ் வருடம் திங்கக்கிழமை பிறந்தது. அதனால அடுத்த கிழமை செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு இந்த மார்கழி மாதம் பிறக்கும். அடுத்த வாரம் மார்கழி மாதம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிறக்குது. அது நீங்கள் கேலண்டர் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சார். இப்போ கார்த்திகை மாதம் பிறக்கிற மாதிரி சொன்னீங்க சார். அதே மாதிரி எல்லா மாதமும் எப்படி பிறக்கும் அப்படிங்க? ஏன்னா இப்போ கார்த்திகை மாதத்துக்கு சொன்னீங்க, இப்போ மார்கழிக்கு சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி எல்லா மாதங்களுக்கும் உள்ள கோயின்சிடென்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா ரொம்ப ஆவலாக இருக்கு சார் கேட்குறேன். நல்ல கேள்வி. உண்மையில் அருமையான கேள்வி. யாராலும் சொல்ல முடியாத ஒரு பதில். அதாவது மார்கழி மாதம் தமிழ் வருஷம் என்னைக்கு பிறக்குதோ அந்த கிழமையில 2வது கிழமைன்னு சொன்னேன் இல்லையா? சரி, 3வது கிழமை எந்த மாதம் பிறக்கும்? 3வது மாதத்தில் 3வது நாளில் புரட்டாசி. இப்போ தமிழ் வருஷம் பிறப்ப திங்கக்கிழமை இருந்தது இல்லையா? திங்கள், செவ்வாய், புதன். 3வது கிழமை புதன்கிழமை அன்னைக்கு தான் புரட்டாசி பிறக்கும். சரி, அப்படின்னா 4வது கிழமையில எந்தெந்த மாதம் பிறக்கும் அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். 4வது கிழமையில வைகாசி, ஆடி, தை, இந்த 3 மாதங்களும் 4வது கிழமை பிறக்கும். இப்போ சித்திரை 1 இதில் வந்தது, திங்கக்கிழமை வந்தது இல்லையா? திங்கள், செவ்வாய், புதன், வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த 3 மாதங்களும் பிறக்கும். இப்போ இந்த தை பொங்கல் வியாழக்கிழமை அன்னைக்கு வருது. அதை நீங்கள் உங்கள் வீட்டு கேலண்டரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 4வது கிழமை. அப்போ 5வது கிழமை எந்த மாதம் பிறக்கும்? 5வது கிழமையில மாசி மாதம் பிறக்கும். 5வது கிழமைன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. 5வது கிழமையில மாசி மாதம் பிறக்கும். சரி, 6வது கிழமை என்ன மாதம் பிறக்கும்? 6வது கிழமையில ஐப்பசி மாதம் பிறக்கும். 6வது கிழமைன்னா சனிக்கிழமை 6வது கிழமை. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. 6வது கிழமையில இது ஐப்பசி பிறக்கும். சரி, மிச்சம் இருக்குது 3 மாதம். 3 மாதங்கள்ல எது? ஆனி, ஆவணி, பங்குனி. இந்த 3 மாதங்கள் என்ன கிழமையில பிறக்கணும்? 7வது கிழமையில பிறக்கும். 7வது கிழமையில இப்போ திங்கக்கிழமை மாதம் பிறந்துக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை பிறக்கும். அதே மாதிரி இந்த வருஷம் எந்த கிழமையில நம்ம தமிழோட பிறந்ததோ இதுக்கு அடுத்த கிழமையில அடுத்த வருஷம் பிறக்கும். அடுத்த தமிழ் வருஷம். இந்த வருஷம் திங்கக்கிழமை பிறந்திருக்கு இல்லையா? திங்கக்கிழமை பிறந்தாலும் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு புது தமிழோட பிறக்கும். இதுதான் இது நம்ம சித்தர்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லி வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் லேப்டாப் கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது, காலேஜ் கிடையாது, ஸ்கூல் ஒன்றுமே கிடையாது, சொல்லித்தர ஆள் கிடையாது. இவ்வளோ இருந்தும் கூட இவ்வளோ கரெக்டாக துல்லியமாக சில விஷயங்கள்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. இது இந்த காலத்து பெரிய கணித மேதையாலோ இல்லை கம்ப்யூட்டரில் பெரிய நாலேஜ் உள்ளவங்களாலும் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. இதெல்லாம் தெய்வீக ஆற்றல் இருந்தாலும் அதெல்லாம் சொல்லியிருக்க முடியாது. இது காலகாலத்துக்கு பொருந்தி வரும். எத்தனை யுகங்கள் உலகம் இருந்தாலும் கூட இந்த கணக்கு கரெக்டாக பொருந்தி வரும். அதான் ஒரு பெரிய அதிசயம். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். மார்கழி மாதத்தில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்கலாம். மார்கழி மாதத்துல தான் மகாபாரத போர் நடந்தது. இந்த மகாபாரத போர் எப்படின்னா, மகாபாரத போர் மொத்தம் 18 நாள் நடக்கும். மகாபாரதத்தில் இந்த 18க்கு 2 ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. மகாபாரதத்தில் அதாவது பொதுவாக ஜெயம் நம்ம மகாபாரதம் இருக்கிற நூல், அந்த நூலில் ஜெயம்னு சொல்லுவாங்க. சமஸ்கிருதத்தில்
ஜெயம்ங்கிற சொல்லுக்கு 18ன்னு அர்த்தம். 18னா ஜெயம். இந்த மகாபாரத போர் வந்து 18 நாள் நடந்தது. இந்த மகாபாரத போரில் கலந்துக்கிட்ட படைகளோட எண்ணிக்கை வந்து 18 அசோகினி அப்படிமா. அசோகினா குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை இப்படி சொல்கிறோம் இல்லையா. இந்த 18 விதமான படைகள் அது கலந்துக்கிச்சு. இதுமாதிரி மகாபாரதம் வந்து மொத்தம் 18 பருவமாக இருக்கும். 18 பாகம் தான் மகாபாரத புக்கு. அதேமாதிரி அதில் ஒரு பகுதியான பகவத்கீதை வந்து மொத்தம் 18 அத்தியாயம். ஸோ அதனால் மகாபாரதத்தில் 18ங்கிற எண் வந்து ஜெயன்னா வெற்றியை குறிக்கூடிய எண். ஆனால் நம்ம நியூமராலஜி இருக்கு இல்லையா, வெளிநாட்டு இருக்குது, அதில் வந்து 18ங்கிறது துரதிர்ஷ்டமான ஒரு எண். நம்ம இந்து சாஸ்திரத்தில் 18 வந்து வெற்றிகரமான ஒரு நம்ம வெற்றியை குறிக்கக்கூடியது. ஆனால் அங்கே வந்து துரதிர்ஷ்டமான நம்பர் 18. இது அதை சரி விஷயத்துக்கு வரும். இந்த 18 நாள் அந்த மகாபாரத யுத்தம் நடந்தது. இந்த 18 நாள் நடந்த மகாபாரத யுத்தத்தில் எப்போ ஆரம்பிச்சது இந்த மகாபாரத யுத்தம் அப்படின்னா, மார்கழி மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள் ஆரம்பிச்சது. பிரதமையில் ஸ்டார்ட் ஆச்சு. பிரதமையில் ஆரம்பிச்சு தசமி 10வது நாள் தான் ரொம்ப முக்கியமான போர். கௌரவருக்கு தளபதியாக இருக்கிறவர் யாருன்னா பீஷ்மர். அந்த பீஷ்மருக்கும் அர்ஜுனனுக்கும் அன்றைக்கி பயங்கரமாக யுத்தம் நடக்குது. அன்றைக்கி தசமி தேதி 10வது நாள். அவரை வீழ்த்தவே முடியல அவனால். அர்ஜுனால வீழ்த்தி என்னென்னு எத்தனையோ பானங்களை விட்டு பார்க்குறாங்க, வீழ்த்தவே முடியல. ஏன்னா அவர் வந்து வில்லுவித்தையில பெரிய கெட்டிக்காரு. அவருடைய குரு வந்து பரசுராமர்கிட்ட தான் கர்ணனுமே வில்லுவித்தையெல்லாம் கற்றுக்கிட்டான். அவரை பீஷ்மரை வீழ்த்தவே முடியல. கண்ணன் வந்து ஒரு சூழ்ச்சி பண்ணார். அது சாயந்தர நேரம் சூரியன் அஸ்தமிக்கிற நேரம் ஒரு சூழ்ச்சி பண்ணார். என்னென்னா, பீஷ்மர் வந்து நான் எந்த ஒரு பெண்மையிலையும் அம்பு விட மாட்டேன்னு ஒரு சபதம் எடுத்திருந்தார். எந்த ஒரு பெண்மையிலையும் நான் அம்பு விட மாட்டேன் சபதம் எடுத்தாலும் அவருக்கு யாவும் வந்தோடனே சிகண்டிங்கிற ஒரு அலி, ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத அலியை கொண்டு வந்து அவர் பீஷ்மர் வந்து என்ன பண்ணுறாரு, அர்ஜுனுக்கு நேரம் முன்னாடி நிப்பாட்டுறார். அர்ஜுனன் தெரியாத மாதிரி நிப்பாட்டுறார். இந்த சிகண்டிக்கும் பீஷ்மருக்கும் ஏற்கனவே ஒரு முன்னுறவு இருக்குது. சிகண்டி வந்து எப்படியாவது இவரை கொண்டு வரணும்னு சபதம் பண்ணி அழைச்சிட்டு இருந்தால் அவளுக்கு அது வாய்ப்பாக போச்சு. அவர் கொண்டு வந்து நிப்பாட்டின உடனே பீஷ்மர் என்ன பண்ணார், அந்த சிகண்டியை பார்த்தவொன்னே ஆக ஒரு பெண்ணில் நிற்கிறான்னு சொல்லிட்டு வில்ல கீழே போட்டார். கீழே போட்டோன்னே உடனே கண்ணன் கிருஷ்ணன் வந்து அர்ஜுனன்கிட்ட இப்போ அம்பை விடு அப்படின்னாரு. உடனே அவரை நிறைய வருஷம் அம்பாக விட்டார். அம்பை விட்டதில் அவர் அம்பை விட்டுக்கிட்டே இருக்காரு. உடம்பு பூரா அம்பை தொலைச்சி வைக்குது. ஆனால் அவர் சாகலை. ஏன்னா அவருக்கு ஒரு வரம் ஒன்று இருக்குது, இச்சா மிருத்யுன்னு ஒரு வரம். அப்பாட்ட வந்து வாங்கியிருக்காரு. அவர் நினைக்கும் போது அவருக்கு மரணம் வரும். இந்த மாதிரி ஒரு வரம் வாங்கியிருக்காரு. வந்து அம்பை விட்டுக்கிட்டே இருக்கான். மேற்கே வந்து சூரியன் வந்து மறையிறது. தசமி தேதி முடிஞ்சு ஏகாதசி ஆரம்பிக்குது. ஏகாதசிலையும் சாதாரண ஏகாதசியில் வைகுண்ட ஏகாதசி திதி ஆரம்பித்தோடனே அவர் அப்படியே பூமியில் சாகிறாரு. ஆனால் அவர் உடல் வந்து பூமியில் படலை, அம்புகள் மேலே படுத்திருக்கிறார். அது எல்லாருக்கும் தெரியும் அந்த கதையெல்லாம். அப்போ அவருக்கு வந்து எப்படின்னா உத்தராயணத்தில் சாகணும்னு ஆசை. தட்சணாயம் நடக்குது. உத்தராயணத்தில் சாகணும்னு ஆசைங்கிறதால உத்தராயணம் வர வரைக்கும் காத்திருக்கணும்னு சொல்லிட்டு உத்தராயணம் வர வரைக்கும் அப்படியே அந்த அம்பு படுக்கையிலே படுத்திருக்காரு. ஒரு 28 நாள் படுத்திருக்காரு. அப்படி 28 நாள் படுத்திருக்கும் போது அவர் சொன்ன போதனைகள், உபதேசங்கள் அதிகம். நிறைய பேருக்கு சொல்லியிருக்க உபதேசங்கள். அப்படி அவர் சொன்னதில் ஒரு முக்கியமானதான் நம்ம தர்மருக்கு சொன்னது விஷ்ணு சகஸ்ரநாமம். 1000 நாமங்கள் கொண்ட விஷ்ணு சகஸ்ரநாமத்தை அவருக்கு தர்மருக்கு சொன்னார். அது எது ஆசிரியர்னா அவர் தான், பீஷ்மர் தான். அப்படி ஒரு 28 நாள் மரணப்படுக்கையில் படுத்திருந்தார். சரி, மாரளி தை பிறந்த ஒரு சாகலை. அவருக்கு மரணத்தை கூப்பிடல. அவர் எப்போ கூப்பிட்றாருன்னா, அந்த ரத சப்தமி வரும் இல்லையா, ரத சப்தமிக்கு மறுநாள் அஷ்டமி வரும். அந்த அஷ்டமி அன்னைக்கு தான் அவர் மரணம் அடைகிறார். அன்னைக்கு வந்து என்னன்னா அந்த பீஷ்மாஷ்டமின்னு சொல்லுவோம். பஞ்சாயத்தில் பார்த்தீங்க பீஷ்ம அஷ்டமி அப்படின்னு போட்டுப்பான். அது எப்படின்னா, ஏன் அது வரைக்கும் காத்திருந்தா அப்படின்னா, இந்த ரத சப்தமியில் தான் உண்மையிலேயே வந்து உத்தராயணம் ஆரம்பிக்குது. நம்ம தெற்கு நோக்கி போகிற நம்ம சூரியன் வந்து, அதாவது பிரவேச ரதத்தில் தான் போவார். தெற்கு நோக்கி போகிற அந்த சூரிய ரதம் வந்து இந்த ரத சப்தமி அன்னைக்கு தான் தெற்கே இருந்து வடக்கு திரும்பும். தெற்கே இருந்து ரத சப்தமி அன்னைக்கு தான் அந்த ரதம் வந்து வடக்கு திரும்பும். அதனால தான் வடக்கெல்லாம் ரத சப்தமி அன்னைக்கு ரொம்ப சூரியனை வழிபாடு பண்ணும். அப்போ அதுக்கு கரெக்டாக மறுநாள் பீஷ்மாஷ்டமியில் தான் அவர் மரணம் அடைகிறார். அந்த பீஷ்மாஷ்டமி வருது இல்லையா, அன்னைக்கு வந்து அவருக்கு பீஷ்மருக்கு வந்து வாரிசுகளே கிடையாது, திதிக்குட்டுக்கு ஆள் கிடையாது. அது நாம் வந்து கையில் வந்து எழுந்தண்ணி 3 தடவை விட்டு ஓம் பீஷ்மா நம்ம அப்படி சொல்லிட்டு 3 தடவை எழுந்தண்ணி விட்டால் நம்ம பித்ருசாவெல்லாம் போயிடும்.
சப்போஸ் உங்களுக்கு பித்ருசாபம் இருந்தால் பித்ருசாபம் போயிடும். இவன் நம்ம பித்ருக்களும் வந்து சந்தோஷப்படுவாங்க. அவருக்கு கொடுக்குற சிராத்தை வந்து நம்ம முன்னோர் கொடுத்த மாதிரி ஆகும். அது ரொம்ப சிறப்பாக சொல்கிறாங்க அந்த பீஷ்மாஷ்டமி அன்னைக்கு கொடுக்குற சிராத்தத்தை. சரி, இந்த 28 நாள் கணக்கு எப்படி வந்தது? 28 நாள் படுத்திருந்தார்ல, 28 நாள் கணக்கு எப்படி வந்தது? 28 நாள் கணக்கு எப்படின்னா, அந்த பிரதமையில் தானே போர் ஆரம்பிக்குது. பிரதமையிலேருந்து 10 திதி, 10ஆவது நாள் 10ஆவது நாள் தான் கீழே 11 நாள் கீழே சாயிறாரு. ஏகாதசி அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி. ஏகாதசியிலேருந்து அந்த பௌர்ணமி வரைக்கும் 5 நாள், அப்புறம் ஒரு தேய்பிரை 15 நாள் 20 நாள், அப்புறம் அஷ்டமி வரைக்கும் 8 நாள் 28 நாள். இதுதான் 28 நாள் அவர் அன்பு பிடிக்கல் படுத்ததுக்கு காரணம் தான். இந்த ரத சப்தமிக்கு வரலாதான் அவர் சாகிறாரு. இது வந்து இது மகாபாரதத்தில் இந்த மார்கழி மாதம் நடந்த முக்கியமான ஒரு சம்பவம். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு தான் அவர் படுக்கிறாரு. என்ன, அதை மகாபாரத போர் வந்து மார்கழி மாதம் நடந்தது. பொதுவாக நம்ம போர் நடக்கும்போது நமக்கு ஒரு இன்னொரு நாட்டுக்கு போர் நடக்கும்போது அந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் அது பிடிவிட்ட காலம். பிடிகள்னா அந்த காலத்தில் எந்த சுபகாரியங்களும் பண்ணக்கூடாது அப்படிம்பாங்க. பொதுவாக ஒரு சண்டை நடக்கும்போது அந்த நாட்டு மக்கள் யாருமே எந்த சுபகாரியங்களும் பண்ணக்கூடாதான். அதனால தான் மார்கழியில் வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது, கிரக பரிசம் பண்ணக்கூடாது, வேறு எந்த சுபகாரியங்களும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி தான் ராமாயண போர் வந்து ஆடி மாதம் நடந்தது. ஆடி மாதம் ராமாயண போர் நடந்ததில் ஆடியையும் நம்ம ஒதுக்கிச்சோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, அடுத்து இந்த மார்கழிக்கு வேறு என்ன சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படின்னா, இதே இதில் இவர் வந்து வளர்பறை ஏகாதசி தான் வைகுண்ட ஏகாதசி. அதே மாதத்தில் தேய்பிரை ஏகாதசி வரும். தேய்பிரை ஏகாதசி வந்து வர்ற அன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது அன்னைக்கு இந்த முராசுரன்னு ஒரு அரக்கன் இருந்தான். அவன் தேவரை போட்டு படாத பாடுபடுத்திக்கிட்டான். அவங்கெல்லாம் போய் விஷ்ணுகிட்ட போய் சொன்னாங்கன்னா, விஷ்ணு என்ன பண்ணார், அந்த தேய்பிரை ஏகாதசி அன்னைக்கு தான் வந்து அவனை வதம் பண்ணார். அதனால் தேய்பிரை ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் வந்து காலையிலையும் மதியம் உண்ணாமல் வரதா இருந்து அன்னைக்கு மாலையில் வந்து விஷ்ணு கோயிலுக்கு போய் அவரை கும்பிட்டு வந்தீங்கன்னா 1000 ஏகாதசி பலம் கிடைக்கின்றான். 1000 நாள் நீங்கள் 1000 ஏகாதசியில் வரதா இருந்தால் என்ன பலம் கிடைக்குமோ அந்த பலம் அந்த ஒரு நாள் கிடைக்கும். அப்படி சூப்பரா. அடுத்து அதே இதில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி, அதாவது இது வந்து ஏகாதசி, அதுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி அஷ்டமி வரும். அந்த அஷ்டமி அதாவது தேய்பிரை அஷ்டமி. தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு இதேமாரி காலையிலையும் மதியமும் சிவபெருமான் நினச்சி நீங்கள் விரதம் இருந்து அன்னைக்கு மாலையில் வந்து அவரை போய் கும்பிடணும், அன்றைக்கி தானம் பண்ணணும். இப்படி மார்கழி தேய்பிரை, அதுக்கு பேர் கிருஷ்ணாஷ்டமிமா. கிருஷ்ணாஷ்டமியில் தேய்பிரை அஷ்டமி. மார்கழி அஷ்டமியில் தேய்பிரை அஷ்டமியில் ஆரம்பித்து 12 மாதம் தொடர்ந்து நீங்கள் வந்து சிவபெருமான் நோக்கி அந்த அஷ்டமியில் தேய்பிரை அஷ்டமியில் விரதம் இருந்தால் முக்தி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வயதானவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மரணம் வந்து ரொம்ப எளிய முறையில் கஷ்டமே இல்லாமல் எளிமையான மரணம் வரும் அப்படிங்கிறாங்க. இது அப்புறம் அதுக்கு முன்னாடி வளர்பிறையில் அந்த வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடியே திருதி திதி வரும் 3ஆவது நாள். அதுக்கு வந்து அபீஷ்ட திருதின்னு பேர். அபீஷ்டன்னா விருப்பம் உள்ளது, நீங்கள் விருப்பப்பட்டது அப்படின்னு கிடைக்கும், அது அர்த்தம். இந்த அபீஷ்ட திருதியில் உங்கள் வீட்டுக்குள்ளேயே சிவன் சக்தி 2 ஜோடியாக இருக்கணும். இந்த சிவசக்தி படத்தை பூஜைகளில் வச்சு நீங்கள் எப்படி இந்த ஆயுத பூஜை நம்ம விநாயகர் சதுர்த்திலாம் கொண்டாடுறீங்களோ அந்த மாதிரி நிறைய பழங்கள் வச்சு நல்ல அவரை வணங்குனீங்கன்னா உங்களுக்கு விருப்பப்பட்டது கிடைக்கும். இதுதான் அபீஷ்ட திருதியின் பேர். இதெல்லாம் வந்து மார்கழி மாதத்தோட மகிமைகள். இன்னும் கூட சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது ஆருத்ரா தரிசனம் இருக்குது, ஆஞ்சநேயர் ஜெயந்தி இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் இப்போ இந்த வீடியோ நேரம் இல்லை, நமக்கு தனியாக ஒரு வீடியோ போடுவோம். ரைட் சார், மிகவும் அருமை சார். மார்கழி மாத சிறப்புகளில் மகாபாரத கதையை வந்து நீங்கள் சொன்னது, ரதசப்தமிக்கு அடுத்த நாள் அவர் இறந்தது, இது எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது சார். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம் சார். நன்றி சார்.